Sampradaya Anushtana Rakshana Abhiman Saran presents 100th year Tirunakshatra celebrations of Shri Uve Tirukkallam Narasimha Raghavacharya Swami Srimad Bhagavad Gita Upanyasam series held from 17th to 20th November 2024 by Shri Uve APN Swami at Shri Venugopala Krishna Swami Temple, Malleshwaram, Bengaluru. அப்ப இரண்டாவது அத்தியாயத்துல சொல்லும் விஷயத்தினுடைய விவரணமாகத்தான் மேலே 4 அத்தியாயங்கள் காண்பிக்கப்படுகின்றன. 3, 4, 5, 6 இந்த 4 அத்தியாயமும் அதெல்லாம் எடுத்து போகணும். அதை பத்தி தான் பேசுறது. இப்ப 2வது அத்தியாயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பகவத்கீதையுடைய பேசே இந்த 2வது அத்தியாயம் தான். அர்ஜுனனுடைய சரணாகதி இந்த 2வது அத்தியாயத்தில் தான். கார்பண்ய ரோஷோபகத ஸ்வபாவஹ பிருச்சாமித்வா தர்ம சம்மூட சேதா எச்ரேயஸ்யாம் நிச்சிதம் லோகிதன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் தாம் பிரபன்னம். எனக்கு ஒன்றும் புரியலப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானா ஏதாவது யோசிச்சேன்னா மறுபடியும் தப்பா தான் யோசிப்போம் போல இருக்கு. அதெல்லாம் கிருஷ்ணா ஐ சரண்டர் மை செல்ஃப்ன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த ஃபெய்த் இருக்கணும், அந்த சரண்டர் இருக்கணும். நம்மளை ரட்சிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்றத நிரூபணம் பண்ணி காமிச்சான். அதை புரிஞ்சுட்டான் அர்ஜுன். அப்ப வெறும தேக ஆத்மா அதை மட்டும் சொன்னா போறாது. தேகம் வேறு ஆத்மா வேறு, தேகம் அழியக்கூடியது ஆத்மா அழியாது, அதை மட்டும் சொல்லிட்டே இருந்துட்டா போறாது. அதற்கு மேல சொல்லணும். ஏன்னா இவன் ஸ்ரேயஸ்ன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டான். ஸ்ரேயஸ்னா எது எனக்கு மேலானது, எது எனக்கு ஹிதமானது, எது எனக்கு நன்மை பயக்கும்னு கேட்டுட்டான். அப்ப அதை சொல்லணும். அவனுக்கு உபதேசம் பண்ண வேண்டியதான கடமை ஆச்சாரியனுக்கு உண்டு. இப்ப கர்மயோகத்தை சொல்லி, ஞான யோகத்தை சொல்லி, பக்தி யோகத்தை சொல்லி, அந்த கர்மயோகத்திலேயே அடங்கி இருக்கக்கூடிய ஞானபாகத்தை சொல்லி, பக்தியினுடைய பர்வக்கிரமங்களை சொல்லி, அந்த பக்தியினால பகவத் பிராப்தியை சொல்லி, ஒருவேளை உனக்கு அது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சேல, கடைசியில சரணாகத்தின்னு உயர்ந்த உபாயம் இருக்கே, அந்த சரணாகத்தினால்தான் உனக்கு மோட்சம்ன்றத சர்வதர்மான் பரித்யஜ்யன்னு சரமஸ்லோகத்தினால பெருமாள் எடுத்து காண்பிக்கிறான். அதை பெருமாள் நிரூபணம் பண்ணி காண்பிக்கிறான். முதல் அத்தியாயத்துல கையில் இருக்கிற வில்லி அம்மையை கீழே போட்டேன்னு தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச மதுசூதனஹா. அது சிரிக்கிறான் சஞ்சயன். தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம். பரையா கிருபயா விஷ்டம், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காருண்யம். இதுவரையிலும் அர்ஜுனன் இடத்துல இப்படி ஒரு காருண்யத்தை பார்த்ததே கிடையாது. அர்ஜுனனை போல ஒரு தீர புருஷன், வீர புருஷன் இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அப்படி இருக்கானே, அத கிருஷ்ணன் எக்ஸ்பெக்ட் பண்ணினான். காரணம் என்ன? ரிஷிகேசன் கிருஷ்ணன் இல்லையா? அர்ஜுனனுக்குள்ள புகுந்து அவன் தான் கலக்கினான். தைரியமா இருந்த அர்ஜுனனை கலக்கினவன் பெருமாள் தான். அவனை வச்சு பேச வச்சான். ஒருத்தர் இருக்கார், ஒரு நல்ல விஷய ஞானம் உடையவர். தன்னிடத்துல இருக்கிற விஷய ஞானத்தை யாருக்காவது கொடுக்கணும்னு பார்க்கிறார். யாருமே அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுற, யாரும் அவரை அப்ரோச் பண்ணவே இல்லை. அவரும் காத்து பார்த்தார், பொறுத்து பார்த்தார். ஆனா யாருமே அவர்கிட்ட வரலன்னு அவர் யோசிச்சார். என்ன பண்றது, நானும் பார்த்தேன் வரல, சரி நானே எனக்கு சொல்லிக்கிறேன். அது எப்படி நீயே உனக்கு சொல்லிப்ப? சக்தி இல்லாதவன் தனக்கு தானே சொல்லிப்பான். ஏற்கனவே நம்ம அவருக்கு ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கோம், அது அப்படிதான் பேத்திட்டு இருக்கோம். அது பைத்தியம், அது பெனாத்தல். பர்தஹரின்னு ஒரு கவி இருந்தான். அந்த கவியை ரொம்ப அற்புதமான சுபாஷிதம் எழுதினான். ஒருத்தர் கூட சுபாஷிதம் தானே நீதியை ரசிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அவன் சொன்னா, பாரு நீங்களா ஒத்துக்கணும், படிச்சா படிக்கோ, படிக்காட்டா போகும், எனக்கு எழுதணும்னு தோன்றுது, நல்ல விஷயத்த நான் எழுதி வைக்கணும்னு வச்சுட்டான். இந்த ஸ்டேட்டஸ் தான் கிருஷ்ணனுக்கு. இந்த ஜனங்க பழா போயிட்டு இருக்கானா, இந்த ஜனங்களுக்கு நல்ல விஷயம் எதுவும் போய் ரீச் ஆக மாட்டேன்றான், ஒருத்தர் கூட நல்ல விஷயத்தை கத்துக்க மாட்டேன்றான். இவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு பார்த்தேன், ஆனா யாரும் வர மாட்டேன்றாலே. வரவன் என்ன பண்றான், அப்படியே சேவிச்சுட்டு அப்படியே போயிடலாம். ஒருத்தர் கிட்ட வரல. நான் ஒண்ணு பண்றேன், நானே நராம்சஜுஷ்டேன தனஞ்சயேன. சுவாமி தேசிகன் யாருவா பரத்தை சாதிப்பார். நராம்சஜுஷ்டேன தனஞ்சயேன, நானே ஒரு ரெப்ளிகா பண்ணிக்கிறேன். நான் நாராயணன், நான் ஆச்சாரியனாக போறேன். அப்ப எனக்கு ஒரு சிஷ்யன் வேணும், எனக்கு ஒரு குளோனிங் ரெடி பண்ணிக்கிறேன். வருவான் அர்ஜுனனை தானே என்ன பண்ணான், அர்ஜுனனையே சிஷ்யனாக்கினான். அந்த அர்ஜுனன் கேள்வி கேட்க வைத்து அர்ஜுனனுக்கு தான் உபதேசம் பண்ற மாதிரி இந்த உபதேச பரம்பரையை கிருஷ்ணன் கிரியேட் பண்ணான்.
வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவன் சாமர்த்தியசாலி இல்ல, வாய்ப்புகளை உருவாக்கி கொள்பவன் தான் சாமர்த்தியசாலி. I am waiting for it சுவாமி, எனக்கு கிடைக்கணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், நானே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கோசம் நான் காத்துட்டு இருக்கேன், அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்கிறவன் சாமர்த்தியசாலி இல்லை, வாய்ப்புகளை உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். பகவத்கீதையுடைய முதல் கான்செப்டே கிருஷ்ணன் வாய்ப்புகளை உருவாக்கிட்டான். என்ன பண்ணான்? தானே அர்ஜுனன், நரன் நாராயணன், நரன் நாராயணன். இது இங்க இல்ல, பீஷ்ம பர்வத்துல மட்டும் இல்ல, பல இடங்கள்ல பீஷ்மர், வியாசர், சஞ்சயன், விதுரன், சனத் சுஜாதர், இது போல மகாஞானிகள், மகாத்மாக்கள். துரியோதனா, திருதராஷ்டிரா, நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அர்ஜுனன் கிருஷ்ணனா சாமானிய மனவன் நினைச்சுட்டேடா, அர்ஜுனன் கிருஷ்ணன் சாட்சாத் நரநாராயணர்கள் அப்படின்னு அவளே எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்காங்க. சும்மா பாண்டவர்கள் ஒருத்தன் அர்ஜுனன் அத்தா அம்மாஜி அப்படின்னு நினைச்சிருக்கியா? இல்ல, இவன் நாராயணன், அவன் நரன். அதனால்தான் அவனுக்குள்ள புகுந்து இவன் கலக்கி அவனை கேள்வி கேட்க வைத்து தன்னிடத்துல சரணாகதி பண்ண வைத்து அங்கங்க தான் உபதேசிப்பதை எல்லாம் இவன் சரியாக புரிந்து கொள்கிறானா என்பதாக கிராஸ் செக் பண்ணி கீதைன்றதான உயர்ந்த தத்துவத்தை, கீதைன்றதான உயர்ந்த அமிர்தத்தை இந்த உலகத்தில் நடையாட செய்தான் கிருஷ்ணன். தம் ததா கிருபையா விஷ்டம். இதுவரையும் அர்ஜுனன் இடத்துல அப்படி பார்த்ததே கிடையாது. உத்தர குருதான தேசம், அந்த தேசத்தை ஜெயித்து தர்மபுத்திரன் ராஜசூய யாகம் செய்வதற்காக பெரும் செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்தவன் அர்ஜுனன். அவனுக்கு தனஞ்சயன் பேரு, பல்குணன் பேரு, பார்த்தன் பேரு, கிரீட்டின்னு பேரு, விஜயன் பேரு. அவனா பயப்படலாம், அர்ஜுனா பயப்படலாம், போற பார்த்து அர்ஜுனா பயப்படலாம். எப்படி இருக்கு? அந்த காலத்துல நாங்கள்லாம் சேப்பாக்கல கிரிக்கெட் பார்க்க போவோம். காலேஜ் போர் அடிச்சதுன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிடுவோம். இப்ப இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப கிடையாது, அது ரொம்ப சுலபம். ஒரு லெவலுக்கு மேல ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயா கூட ஸ்டேடியத்துல போய் உட்காந்து கிரிக்கெட் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் வழி உண்டு. அந்த வழியெல்லாம் இப்போ அடைச்சுட்டான் உண்டோ. அந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்க போவோம். அப்போ ஒரு பிரசித்தமான மேட்ச் இருந்தது, ஏன்னா பேரெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னா பாவம். ஒரு பிரசித்தமான மேட்ச் இருந்தது. அதுல நம்ம டீமை சேர்ந்த ஒரு பவுலர், நல்ல பியூட்டிஃபுல்லா பவுலிங் போடுறவர் தான், நிறைய விக்கெட்லாம் எடுத்தார். அவர் கடைசியில வேற வழி இல்லாம அவர் களை இறங்க வேண்டிய சமயம் இருந்துச்சு. அவர் பேட்டிங் பண்ணணும் இல்லையா? அவர் பைக்ல போச்ச கூட ஹெல்மெட் போட மாட்டார். ஏன்னா நான் பவுலர் சார்னு வருவேன். அதனால அவர் கணவரையும் பேட்டிங் பண்ணதான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. அவர் கையில பேட்டை கொடுத்துட்டான். பேட்டை எடுத்துட்டு வந்து நிக்கிறார், கார்டு எடுத்து நிக்கிறார். எதிர ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு உருவம் கையில பந்து வச்சுட்டு பெவிலியன்ல இருந்து ஓடி வரான் பவுலிங் போடுறதுக்கு. அவன் ஓடி வந்த வேகத்தை பார்த்து இந்த மனுஷன் பேட்டை போட்டு ஓடியா போட்டார். நாங்க பிரத்யட்சமா பார்த்தோம். அவன் ஓடி வர அந்த வேகத்தை பார்த்து, அப்பா இந்த பந்து ஒரு எகிரி எகிரித்தா நம்ம முவாகட்ட போயிட்டு போகுமோ மண்டை போயிட்டு போகுமோ தெரியாதுன்ட்டு தொபகட்டின்னு பேட்டை போட்டு ஓடியா போயிட்டாரு. அந்த மாதிரி இல்லையே அர்ஜுனன். அர்ஜுனன் அப்பேற்பட்ட கேரக்டர் இல்லையே. ஒருத்தரா இருந்து விராட்ட தேசத்துல அத்தனை பேரை ஜெயித்தவன் சுவாமி அர்ஜுனன். இதே பீஷ்ம துரோணாதிகளை எதிர்த்து யுத்தம் பண்ணவன். இங்க வேடிக்கை என்ன, இப்பதான் பீஷ்ம துரோணாதிகள்கிட்ட முதல்ல யுத்தம் பண்ற மாதிரி சண்டை போடுறதுக்கு வந்த மாதிரி அர்ஜுனன் பயந்துருக்கானே. ஏண்டாப்பா, ஏற்கனவே விராட்ட தேசத்துல இவாளதான் அடிச்சியோலியோ. பாண்டவர்கள் வனவாசம் பண்ணினான், 12 வருஷங்கள் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம் பாண்டவர்கள் பண்ணணும். அஜ்ஞாத வாசம்னா பாருங்க, அக்ரிமெண்ட், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுட்டு நான் அஜ்ஞாத வாசம் பண்ணவனு கூட தீர்ப்பு எழுதிடலாம். ஆனா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். இதுக்காக விராட்ட தேசத்துல போய் அஜ்ஞாத வாசம் பண்றான். அஜ்ஞாத வாசம்னா எப்படி? இவா அந்த தேசத்துல வசிக்கணும், ஆனால் தங்களை வெளிப்படுத்திக்க கூடாது, இவாளை யாருமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் அஜ்ஞாத வாசம். விராட்ட தேசத்துல இருக்கான். அப்ப துரியோதனன் 12 வருஷம் முடிஞ்சு போச்சு, 1 வருஷம் தான் பாக்கி இருக்கு. அந்த அஜ்ஞாத வாசத்துல பாண்டவர்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டா, மறுபடியும் அவர்களை வெளிப்படுத்திட்டா, மறுபடியும் 12 வருஷம் 1 வருஷம். அதுக்காக என்னென்ன வழி உண்டோ அத்தனை வழியும் துரியோதனன் ஆராய்ந்து பார்க்கிறான். பைத்தியம் யாரு? இந்த பீஷ்ம துரோணாதிகள் இருக்கான். துரியோதனன் எதுக்கு பண்றான்னு அவளுக்கு தெரியாதா? ஏன் பண்றான்னு தெரியாதா? இது தப்புன்னு அவளுக்கு தெரியாதா? பாண்டவர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிட்டான். அவன் மேப் வச்சு தேடிட்டு இருக்கான், கூகுள் வச்சு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். பாண்டவர்கள் இங்க இருக்காளா அவள் இருக்காளா அப்படின்ட்டு. எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் போன்ல வேற சிம் கார்டு போட்டா கூட கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் பாண்டவர்கள் யூஸ் பண்ணல. பீஷ்ம துரோணாதிகள் சொன்னார், ரொம்ப சுலபம்பா. எந்த தேசத்துல? பாஞ்சால தேசத்துல இருக்காளா, குருல தேசத்துல இருக்காளா, லாங்கல் தேசத்துல இருக்காளா, உத்தரகுரு தேசத்துல இருக்காளா, எங்க இருக்கா? எந்த தேசம் சுபிக்ஷமா இருக்கோ அங்க பாண்டை வாழ்ந்துட்டான். போருமா ஸ்டேட்மெண்ட் சுவாமி. அதனால்தான் விராட்ட பர்வத்தை சேவிச்சா மழை பெய்யும்ன்றதுக்கு தாற்பயம் என்ன? அது முழுக்க முழுக்க மகாத்மாவான தர்மபுத்திரனுடைய பெருமை.
எங்க பாண்டவர்கள் இருக்காலும் அந்த தேசம் சுபிக்ஷமா இருக்கும், மக்கள் மத்தியில நல்ல மனோநிலை அபிவிருத்தி ஆகும், தர்ம சிந்தனைகள் ஏற்படும், மக்கள் எல்லோரும் தர்மாத்மாக்களா இருப்பானார். அப்படியே சுருக்கி சுருக்கி அதை கொஞ்சமா ஜூம் பண்ணி வந்தா விராட தேசத்துல பாண்டவர்கள் இருக்கான்னு ஒரு வழியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனா பாண்டவர்களை வெளிப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு பொழுது, விராட்ட தேசத்து மக்கள் கோபாலர்கள்னா லட்சக்கணக்கான பசுக்களை மேய்ச்சல்ல விட்டுருக்கான். பார்டர்ல, தேசத்துடைய பார்டர்ல பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. கௌரவ சைன்யம் வந்தது, அத்தனை பசுக்களையும் கௌரவர்கள் கவர்ந்து கொண்டு சென்று விட்டார்கள். அப்ப விராட்டன் வேற சைட்ல யுத்தம் பண்ண போயிருக்கான். யாரு காப்பாத்துவா, எப்படி காப்பாத்துவா? அந்த புறத்துல பிருஹன்னலை இருக்கான். அர்ஜுனன் பிருஹன்னலையா வேஷம் போட்டு இருக்கான். இது அர்ஜுனன் அவனுடைய மனோநிலை இன்னும் மாறலைன்னு கிளைபியம் மாஸ்மகம் பார்த்த நைத்தொய் உபபத்தியதேன்றத ஸ்லோகத்துல பெருமாள் எடுத்து காண்பிப்போம். அர்ஜுனன் பிருஹன்னலைன்னு அர்த்தம் மூன்றாம் பாலினம் அப்படின்னு இப்ப சொல்றோமோ இல்லையோ, அதுதான் அர்ஜுனனுக்கு. ஊர்வசியினுடைய சாபத்தினால நடுவுல கொஞ்ச நாள் அர்ஜுனன் அப்படி இருந்தான். அதையும் சாபத்தையும் வரமா மாற்றி கொள்ளக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங். ஐயோ சாபம் கிடைச்சு மனசு இடிச்சு போய் ஒழிஞ்சு போய் உட்காந்துக்கல, அதை கன்வெர்ட் பண்ணிட்டான். இது சமயம்னு அங்க அந்த புறத்துல, உத்தரையினுடைய அந்த புறத்துல அர்ஜுனன் பிருஹன்னலையா இருந்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த புறத்துல இவர்கள் தான் இருப்பான், இவாளதான் வச்சுப்பா வேலைக்கு இருந்துட்டு இருக்கான். உத்தரகுமாரன் வந்தான். அவன் என்ன பண்ணா, எனக்கு மட்டும் ஒரு நல்ல சாரதி கிடைச்சானா, எனக்கு மட்டும் ஒரு வீரன் கிடைச்சானா, என்கிட்ட மட்டும் சக்தி சாமர்த்தியம் இல்ல, எனக்கு இப்ப வண்டி ஓட்டுறதுதான் ஆளே இல்லைன்னு அவன் வெறும் உதார பேர். அவனுக்கு வில்ல தூக்க கூட தெரியாது, கத்தி பிடிக்க கூட தெரியாது. வெறும் 4 பொம்மநாடிகள் எதிர தன்னுடைய வீரத்தை பறைசாற்ற மாதிரி சொல்லச்சே திரௌபதி வெறும் இருக்கலாம் மொழியும். இந்த பிருஹன்னலை இருக்கா, அவளை அழிச்சு நீ போருக்கு கிளம்புட்டான், நடிக்க முட்டான். அவன் யாரும் இல்ல, நம்ம இப்படியா ஓட்டிடலாம் நினைச்சிட்டு இருக்கச்சே, இல்ல பிருஹன்னலை இருக்கான்னா ஐயோ அவமானம், அந்த அவமானம் எனக்கு போய் இவன் வந்து யாரு, ஆண் பெண் இல்லாத ஒருத்தன், என்ன பாலினமே தெரியாத ஒருத்தன், இவன் போய் எனக்கு தேர் ஓட்டுதான், என்ன போல ஒரு வீர புருஷனுக்கு அது சாத்தியமா, என்ன போல ஒரு வீர புருஷனுக்கு அது அவமானம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா, அயோக்கியத்தனம் இல்லையா, போடா நீட்டான் திரௌபதி. எல்லாம் இவன் பார்த்து அவன் போறான். போயிட்டு அங்க படைய பார்த்து உத்தரகுமாரன் வெலவெலத்து போய் ஓடி போயிட்டான். கௌரவ சைன்யம்னா சும்மாவா, அப்படி கம்பீரமா அணிவகுத்து நிற்கிறது, கலகலத்து ஓடி வந்துட்டான். உடனே அர்ஜுனன் அவனை பிடிச்சு இழுத்துன்னு வரான். துரியோதனாதிகள் பாக்குறான், யாரோ ஓடுறான், யாரோ பின்னாடியே போறவாளை பார்த்தா புருஷன மாதிரி தெரியல, ஸ்திரீ மாதிரியும் தெரியல, அவன் நடையுடைய பாவனையில வேற மாதிரி இருக்கு, என்ன நடக்கிறதுன்னு தூரத்துல நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். உத்தரகுமாரனை இழுத்துன்னு வந்தான். அங்க ஒரு சுடுகாடு, அந்த சுடுகாட்டுக்கு அழிச்சுன்னு போனான் உத்தரகுமாரன் அர்ஜுனன். அவன் ஏன்பா இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து விட்டியே, இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து விட்டியே. அங்க ஒரு வந்தி மரம் இருக்கு, அதான் விஜயதசமி. விஜயதசமி 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 வெற்றியை அளிக்கக்கூடிய சமி விருட்சம். வந்தி மரம் வெற்றியை அளிக்கக்கூடிய சமி விருட்சம். ஆகையால் தான் விஜயதசமி அன்னைக்கு பெருமாள் கோவில்ல பொறுப்பாடு கண்டுபடி வன்னி மரம் அம்பு போடுறதுன்னு வச்சுட்டு இருப்பா. விஜயதசமி அது நவராத்திரி 9 நாள், அடுத்தது விஜயதசமி, அது விஜயதசமி வச்சு கொடுக்கறது. அந்த வன்னி மரத்துக்கு மேல இவனை எழுத்தினான், மேல ஏறினா அங்க ஒரு பணம், தூக்கு போட்டு விட்ட பணம் தொங்குறது. அதை இறக்குனா, என்ன போய் நான் ஒரு உயர்ந்த க்ஷத்திரியன், நான் எப்பேற்பட்ட க்ஷத்திரியன், என்ன போய் இறக்க சொல்றீங்க அப்படின்னா, பணத்தை தொட சொல்றீங்க, தொடரா இறக்கிடான். மேலேந்து இறக்கினா அது பணம் இல்ல, பணம் உடம்புல தோலை மட்டும் வச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதை பிரிச்சு உள்ள பார்த்தா உள்ள மொத்தம் ஆயுதங்கள் இருக்கு. பாண்டவர்கள் விராட தேசத்துல அஜ்ஞாதவாசம் செய்வதற்கு முன்பாக தங்களுடைய திவ்ய ஆயுதங்களை எங்க மறைச்சு வைக்கணும்னா இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. இதை யாராவது எடுத்துட்டு போயிட போறாளேன்றதுக்கோசரம் ஒரு பாடி அதை உள்ளெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்குள்ள இந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அதை ஜிப்பு போட்டு அதை யாரும் டச் கூட பண்ணாதபடி தூக்கு போட்டு தொங்குற மாதிரி மரத்து உச்சியில தொங்க விட்டுட்டு போயிட்டான். 1 வருஷ காலமா அது அங்க தொங்கிட்டு இருக்கு, யாரும் அது கிட்ட போல. அது ஒரு சுடுகாட்டுல யார் கிட்ட போவா, யாரும் போக மாட்டாங்களோ, அது அங்க தொங்கிட்டு இருக்கு. அதை இறக்கினா அந்த ஜிப்பை திறந்தா, பெரிய பேகை திறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பின்பக்கம் அந்த பணத்தை திருப்பி போட்டு பின்பக்கம் திறந்து விட்டா உள்ள பளிர் பளிச்சுன்னு வெளிச்சம், திவ்யமான ஆயுதங்கள். என்னது இதுனா, இது அர்ஜுனுடைய காண்டீபம், அது பீமசேனுடைய கதை, இது நகுல சகதேவர்களுடைய வில்லு, இது தர்மபுத்தினுடைய வில்லுன்னு அர்ஜுனன் எடுத்து காமிச்சான். எடுத்து கொடுறான்.
எடுத்தான், காண்டீபத்தை எடுத்து நாணேற்றினான். டங் டங் டங்னு சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயது நரல்யோ. அந்த டங்கத்வாரம் நான் கயிற்றினுடைய ஒலி டங்கு 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 டங்கு, அது காண்டீபத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சவுண்ட். சில பசங்கள்லாம் புல்லட்ல போச்சுன்னா அந்த புல்லட்ல ஒரு சைலன்சரை கைட்டி போட்டுருக்கும், டபா டபா டபா, அது ஒரு சவுண்ட். ஆனா அந்த பசங்க யாரும் எதிர்பார்க்கணும், அவங்களுக்கு மட்டும் தெரியும், ஓஹோ நம்ம ஆள் தான் புல்லட்ல வந்திருக்கான்னு தெரியும், புல்லட் பாண்டி வரான்னு தெரியும். அது போல அர்ஜுனனுடைய ஜாகோஷம், நான் கயிற்றுடைய சப்தம் டங் 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 டங்னுச்சு. துரோணபுத்திரர் பார்த்தார், பீஷ்மர் பக்கத்துல இருக்காரு. கங்கா ஜலம் கேசவனாரி கேதுஹு அப்படின்னார். ஓய் பீஷ்மரே, யார் வந்திருக்கா தெரியுமா? ஓய் கங்காஜ, யார் வந்திருக்கா தெரியுமா? லங்கேசவனாரி கேதுஹு, ராவணனின் அசோகவனத்தை அழித்ததை தன் கொடியில் உடையவன் யாரு? வானர கொடியோன் அர்ஜுனன். First of its kind, Ramanuja Sampradaya based Bhagavad Gita books in Sanskrita, Kannada and Tamil with only Moola Shlokams. Differences in the shloka text are also given by researching into more than 15 commentaries by various Acharya Purushas. Villai Vidutha Vijayan, an extensive Tamil commentary on first adhyayam of Bhagavad Gita in Tamil by Dr. Sri A.P.N. Swami. All these books, along with 60 plus books written by Dr. Sri A.P.N. Swami in Tamil, Kannada and English, are available for free download on apnswami.wordpress.com. அங்கேயே உடனே அர்ஜுனன் வந்தா, போர் நடக்கிறது. பீஷ்ம துரோணாதிகள் இருக்கா, கர்ணன், துரியோதனன், துச்சாசனன், சகுனி அத்தனை பேர் இருக்கா. சம்மோகனாஸ்திர பிரயோகம் பண்ணா சுவாமி அர்ஜுனன். மொத்த பேரும் தூங்க ஆரம்பிச்சுட்டான். எப்படித்தான் அந்த உபன்யாசம் கேட்டாலும் தெரியல, யாருடைய உபன்யாசத்தை டெலிகாஸ்ட் பண்ணாலும் தெரியல. அர்ஜுனன் அப்படியே எல்லாரும் தூங்குறான். பீஷ்மர் தூங்குறாரு, துரோணர் தூங்க, சம்மோகனன் பேர் இருக்கு. பீஷ்மர் தூங்குறார், துரோணர் தூங்குறார், துரியோதனன் துச்சாசனன் எல்லாம் தூங்குறா. உத்தரகுமாரனை கூப்பிட்டான், நீ போய் பீஷ்ம துரோணாதிகளை தவிர்த்து, பீஷ்மர், துரோணர், கிருப்பர், அஸ்வத்தாமா, இவா 4 பேர் விட்டுடு. அவனா ஆச்சாரியர்கள், பிதாமகர்கள், அவா 4 பேர் விட்டுடு. மீதி துரியோதனன், துச்சாசனன் யார் யார் துணியை உறுத்திட்டு இருக்கானோ அத்தனை பேருடைய துணியை உருவி விழுந்துட்டான். அங்க இருக்க மகாபாரதம் விராட தேசத்துல, விராட பருவத்துல மொத்த பேருடைய துணியை உருவி விழுந்தான். இவெல்லாம் திரும்பி போச்சா எப்படி போனா தெரியும் இல்லையோ? அதான் உருவி விட்டாச்சா என்ன, அவ்வளவுதான். பீஷ்ம துரோணாதிகள் டச் பண்ணல. சரி ஆகட்டும், இந்த கதை நமக்கு மேற்கொண்டு தேவையில்லை. இப்ப அர்ஜுனன் பீஷ்ம துரோணாதிகளை எதிர்த்து யுத்தம் பண்ணிருக்கானா இல்லையா? சண்டை போட்டிருக்கானா இல்லையா? அவளை ஜெயிச்சிருக்கானா இல்லையா? சமோகனாஸ்திரத்தினால அவளை வீழ்த்தினானா இல்லையா? இப்ப என்ன திடீர்னு பீஷ்ம துரோணாதிகளை எதிர்த்து யுத்தம் பண்ண மாட்டேன்? கதம் பீஷ்மஹம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன இஷுபிஹி பிரதியோத்ஸ்யாமி பூஜாரஹா வரிசூதன, என்னையா கதை அடிக்கிற? சில பேர் தாங்க கீழே பண்ணின காரியத்தை மறந்துட்டு இப்ப புதுசா ஒண்ணு சொல்லுவா. அப்ப நமக்கு அது ஞாபகம் வந்துன்னா நம்ம லைட்டா அப்படி சிரிச்சா நான் நக்கல் பண்றேன், என்ன கிண்டல் பண்றேன், ஏன் எனக்கு சொல்லி காமிக்கிறியா? ஆமா, நீ கீழே நடந்ததை மறந்துட்டு தானே இப்படி பேசுற. கீழே நடந்து உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? தம் ததா கிருபையா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம், அழறான், தவிக்கிறான், துடிக்கிறான். ஐயோ என்னால முடியாதுன்னா, பெரியவாள்லாம் அடிக்க மாட்டேன்னா, அவெல்லாம் ரொம்ப மகான்கள், அவள்கிட்ட அபச்சாரப்பட மாட்டேன்னா. விஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனா குதஸ்வா கஷ்பலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்யஜுஷ்டமஸ்வர்யம் அகீர்த்திகரம் அர்ஜுன. ஹே அர்ஜுனா, கீர்த்தி உடையவன்டா நீ. அர்ஜுனனாலே வெளுப்பு, அர்ஜுனனாலே கீர்த்தி, அர்ஜுனனாலே புகழ். அப்பேற்பட்டதான புகழ், அந்த புகழை இழக்க போகிறாயா? குதஸ்துவா கஷ்மலம், எங்கே இருந்து வந்தது உன்னிடத்தில் இத்தகையதொரு பயந்தாங்கொள்ளித்தனம்? அர்ஜுனா, ஐ டிட் எக்ஸ்பெக்ட், நீ பயப்படவே நான் எதிர்பார்க்கலாம். இவ்வளவு பயப்படியா? சான்ஸே இல்லடா. குதஸ்துவா கஷ்மலமிடம் விஷமே சமுபஸ்திதம். எங்க பரிதாபப்படணும், எங்க பశ్చాத்தாபப்படணும்ன்றது ஒரு வேல்யூ இருக்கு. விஷமே சமுபஸ்திதம். அது சொல்லுவா, கசாப்பு கடைக்காரன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாதுன்னு. இந்த ஆடு எல்லாம் வெட்டி விற்கிறான் இல்லையோ, அவன் கிட்ட போய் கருணை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். ஒரு பழமொழி சொல்லுவான், அவன் தொழில் பாரு, அவன் ஆடும் மாடும் அது துடிச்சாலும் வெட்டி அது திகைச்சாலும் அதை வெட்டணும். கிருபானந்த வாரியார்னு பிரசித்தமா இருந்தார், தெரியல அவங்களுக்குலாம். தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பிரசித்தமான கிருபானந்த வாரியார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், சுவாமி, ஒருத்தர் சைவம் ஒருத்தர் அசைவம் எப்படி புரிஞ்சுக்கிறது? சைவத்தை அசைவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவர் ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னார். ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு விழுந்து கிடக்கும் பொழுது
ஒருத்தனுக்கு வாயில தண்ணீர் இருந்ததுன்னா அவன் அசைவம், ஒருத்தனுக்கு கண்ணுல தண்ணீர் இருந்ததுன்னா அவன் சைவம். இதை விட அழகா சிம்பிளா சொல்லவே முடியாது பாருங்க. ஒரு ஆட்டுப்பட்டி அடிபட்டு விழுந்திருக்கா, ஒருத்தருக்கு வாயில தண்ணீர் இருந்ததுன்னா அவன் அசைவம். ஐயோ இப்படி துடிக்கிறதே, அதுக்கு எதுவும் சிகிச்சை பண்ண முடியலையே, ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு யாருடைய மனசை பரிதவிக்கிறதோ பரமரிக்கிறதோ அவன் யாரு? சைவம். விஷமே சமபஸ்திடம். அப்பா கருணை இருக்க வேண்டியதா, யாரு கருணை இல்லைன்னு சொல்றா? எல்லாருக்கும் இருக்கணும் தான். ஏன்பா எந்த இடத்துல வந்து என்ன பேசணும் என்ன பண்ணணும்ன்றதான ஒரு வியவஸ்தை கிடையாதா? குதஸ்துவா கஷ்பலமிடம் விஷமே சமுபஸ்திடம். உபஸ்திடம் சமுபஸ்திடம் விஷமே சமுபஸ்திடம். இவன் பண்ணத பார்த்தா இனிமே யுத்தத்துக்கு அவன் எழுந்துக்கவே மாட்டான் போல தோன்றுறது. என்ன பண்ணாலும் அவனை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு தோன்றுறது. அந்த மாதிரி ஒரு திருடமான புத்தி. ஏண்டா யுத்தத்துல திருடமான புத்தி வர வேண்டி இருக்க, கடைசியில நீ என்ன பண்ணிட்ட? யுத்தம் பண்ண மாட்டேன் பின்வாங்கிறத திருடமான புத்தியோட உட்கார்ந்துட்டு இருக்கிய. அனார்கிய துஷ்டம். யுத்தம் பண்ணும் க்ஷத்ரியன் உலகத்துல தான் ரோல் மாடலா. இன்னைக்கு அர்ஜுனனை பார்த்து எல்லாரும் ரோல் மாடல் தான். நான் அர்ஜுனன் மாதிரி வில்லாளி ஆகணும், நான் அர்ஜுனன் மாதிரி சண்டை போடணும், நான் அர்ஜுனன் மாதிரி நிறைய பொட்டாடியை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி எல்லாத்துக்குமே அர்ஜுனன் தான். ஆற்று மணலை எண்ணாலும் எண்ணி விடலாம், அர்ஜுனன் மனைவியை எண்ணி விட முடியாது அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு, தெரியுமா? நதிக்கரையில எத்தனை மண் துகள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லிட்டான். அர்ஜுனுக்கு எத்தனை மனைவிகள் கவுண்ட் பண்ண முடியாதுன்னு. அதெல்லாம் ரோல் மாடலா இருக்கு. அனார்கிய துஷ்டம் அஸ்வர்க்கம். தப்புடா, தப்பு. இங்கே இருந்தே கர்மயோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான் பெருமாள். அஸ்வர்க்கம். நீ இந்த மாதிரி தப்பு பண்ணினியான ஜெயிச்சாலும் தோத்தாலும் யுத்தத்துல உனக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும். இது போல பின்வாங்கி யுத்தத்துல இருந்து போனியான அஸ்வர்க்கம்டா, நரகம் தான் கிடைக்கும். மறுமைக்கு விரோதம் அது. நற்கதி உனக்கு கிடைக்காது. அகீர்த்தி கரம் அர்ஜுன. அகீர்த்தி உன்னை புகழ்ந்தவன் தான் இழடா இருப்பான். பெரிய அர்ஜுனன் என்னையா பெருசா அர்ஜுனனை பத்தி பேசியிருக்கேன் எனக்கு தெரியாதா? கண்ணு முன்னாடி பார்த்தா சார், எதிர வந்தா நான் கூட என்னமோ யுத்தம் பண்ண வரதா அப்படி சங்கத் பானம் பண்ணிட்டா, வீராதி வீர சூராதி சூரன் வச்சா கடைசியில பொன்னங்கால் படவியில பட ஓடுறாங்க. நான் பயந்தா ஓடினேன். துரியோதனன் பயந்து இருக்கும், அர்ஜுனன் பயந்து இருக்கும். ஒரு வித்தியாசம் உண்டு. துரியோதனன் தோத்து போயிடுவோன்னு பயந்தான், அர்ஜுனன் ஜெயிப்போன்னு பயந்தான். இருக்கட்டுமே, அதை நீ சொல்லியிருந்தா நாங்களாம் அதை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. நான் ஜெயிச்சிருவேன் தான் பயந்தேன், நான் ஜெயிச்சிருவேன் தான் பயந்தேன். ஜெயிச்சுட்டு பயந்துருக்கணும் கண்ணா. போரே ஆரம்பிக்கல, எதிர்த்து வந்த 11 அக்ஷௌகிணி சைன்யத்தை பார்த்து உன்னை விட அது அக்கௌண்ட்ல பெருசுன்றதுனால பயந்து ஓடி போயிட்டு இப்ப நான் அதுக்கு பயப்படல இதுக்கு பயப்படல கதை அடிச்சு உட்காந்துருக்க. யார் ஒத்துப்பா? யார் ஒத்துப்பா? முடியவே முடியாது. ரங்கநாதனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, ரங்கநாதன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திடுக்கிடும் திருப்பங்கள்ல இருந்து ஒரு கல்யாணம் இருக்கு, ஆண்டாள் கல்யாணம். அது கடைசி நாள் பார்க்க போறோம். நம்ம போகி அன்னைக்கு திருக்கல்யாணத்தோட முடிக்க போறோம். அது ஆண்டாள் கல்யாணம் சொல்லிதான் முடிக்க போறோம். நீங்க இத்தனை கல்யாணம் கேட்டிருக்கலாம், இந்த கல்யாணம் சம்திங் நியூ ஸ்பெஷல். முதல் கலப்பு திருமணம் ஆண்டாள் திருமணம் தான். விபவத்துல இருந்த ஆண்டாள் அர்ச்சையில இருந்த ரங்கநாதனை கல்யாணம் பண்றாலும் அதனால இது கலப்பு திருமணம். இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமானுஜப்பாவை திருப்பாவை உபன்யாசம் இந்த டிசம்பர் 2024 16th டிசம்பர்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க கேட்கணும்னா ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல்ல மெம்பர்ஸ் ஆகி மெம்பர்ஸ் ஒன்லி கண்டென்ட்டை என்ஜாய் பண்ணுங்க.